நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சம்சம் ரெசிபி. இது வந்து பெங்காலி ஸ்வீட். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நம்ம 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இதை வந்து வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு பால் வந்து பிரித்ததுக்கப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் இல்லைனா ஓவல் ஷேப் இதை வந்து நம்ம குக்கரில் வந்து அதாவது சுகர் சிரப் கூட ஒரு 2 விசில் விட்டு எடுக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் வந்து அதாவது பன்னீர் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட நம்ம ரவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து அதாவது 150 கிராம் சுகர் எடுத்துக்கலாம், 2 ஏலக்காய். ஃபைனலாக வந்து அதாவது என்னன்னா சம்சம் ரெசிபி பண்ணதுக்கப்புறம் இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், அதாவது கோகோனட் பவுடர், இது நம்ம மேலே வந்து தூவிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தனியாக கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு துணி போட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். நம்ம இப்போது அந்த புளிப்பு தன்மை இருக்கக்கூடாது, அதனால் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே துணியோடு எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ஷேப்பாக இது பண்ணால் நம்ம பன்னீராகவும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது கையை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டே இருக்கணும். கோதுமை மாவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி சாஃப்டாக நம்ம கொண்டு வரணும். இன்னும் நல்லா பிசையணும். இது கூட நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவும் போட வேண்டாம், போதும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு மைதா பிடிச்சதுன்னா மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி டோவாக பண்ணணும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால் எடுத்துக்கலாம். பால் மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 2 டைம் பண்ணால் தான் அந்த கிராக் வந்து விழாமல் இருக்கும். இப்போது ஓவல் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். நம்ம 1 கப் சுகர் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே கப்பில் ரெண்டு நல்லா கரையணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சுகர் வாட்டர் கூட ஏலக்காயும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கிற வாசனையாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். இப்போது 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்டுக்கலாம் உருண்டைகளை. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது குக்கரில் வச்சுன்னா நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பெருசாகிடும். பால் எல்லாமே அதாவது டபுள் மடங்கில் இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம இடையில எடுத்து நல்லா அதாவது பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ பாருங்கள் டபுள் சைஸ் ஆகிருக்கு. திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது சம்சம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காயை மேலே தூவிக்கலாம். அதாவது இது வந்து என்னென்னா ட்ரை பவுடர் தான், அதை நம்ம மேலே தூவிக்கலாம். இது கூட நம்ம கோவாவும் மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம். அதாவது இடையில வந்து ஒரே ஒரு கத்தியில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பால்கோவா இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அதாவது ஜெல்லி அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சம்சம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட மேலே ட்ரை கோகோனட் பவுட்ரு வந்து போட்டுக்கலாம். ஒருவேளை ட்ரை கோகோனட் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக தேங்காய் துருவிட்டு அதை வந்து நல்லா வறுத்துட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சம்சம் பெங்காலி ஸ்வீட் ரெடி. நான் சம்சம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ரவை தேங்காய் லட்டு. இது வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னன்னா 1 கப் ரவை எடுத்துக்கலாம், தேங்காய் 1/2 கப், சுகர் பவுடர். இது கூட நம்ம பால் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட் இந்த லட்டு பற்றி இந்த குட்டி பையன் அதாவது அர்மான் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஆண்டி gonna make laddu. தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். நம்ம திராட்சை வந்து ஒரு 20 திராட்சை எடுத்துக்கலாம். ஏலக்காய் 6 பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 5 முந்திரி சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நெய் விட்டு ரவை முந்திரி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ரவையை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது வறுத்துட்ருக்குறோம். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம தேங்காயையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது இன்னும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சுகர் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுன்னே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கையில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு நம்ம ஒரு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா மில்க் ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக கெட்டுரும். இது வந்து ஒரு நாள், அதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு அன்றைக்கே நம்ம காலி பண்ணாலும் ஓகே. மேக்ஸிமம் ஒரு நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரவை தேங்காய் லட்டு ரெடி. ரவை தேங்காய் லட்டு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.